welcome to this video. This is Mind Campus Palani. Hope you are all fine. That the God makes this day a great successful one. Today in this video, I'm going to discuss you about the demonstrative pronouns. We know what are the demonstrative pronouns. Demonstrative means we want to describe something. So this is my brother. That is my uncle. These are my relatives. Those are my friends. Like that, these are the demonstrative pronouns that we are used in English. Okay. Today I'm going to discuss you what is the Arabic equivalent for these demonstrative pronouns. Here is my uncle house. There is my school. Like that, we are using demonstrative pronouns, right? So we will see the demonstrative pronouns equivalent in Arabic. So for this is we will be using hada. So for if you want to indicate masculine means hada. For feminine, hadihi. For that is my friend, or that is my brother. For indicating a male, talika. For indicating a female, tilka. Okay, these are my friends. So for indicating that, we will be using hawolai. Those. So somewhere not here, and if you are indicating a far persons. Now for those category, Arabic equivalent is walaika. And here for a short distance, for indicating a short distance, here at a place, for indicating the place at a short distance, we are Arabic equivalent is huna, and for there it is hunak. Okay. And using these demonstrative pronouns, let's see some common questions that we are regularly using. So for asking who is this, man hada. For a lady, if you want to ask, man hadihi. Similarly, for a man, if you want to use who is that man, man talika arajul. Arajul indicating here man. And for a female, man tilka almara. So almara indicates here the woman. Man hualai. Who are those? Okay. Who are these? And for who are those, we have to use man olaika. And man hunak, who is there? If you want to ask who is there, man hunak. Hope you enjoy the video. Let's see in Tamil. நம்ம ஒருத்த பற்றி டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் திஸ் தட் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். அந்த வார்த்தைகளுக்கு அரபிக் ஈக்குவலண்ட் என்னென்னு நம்ம பார்க்கலாம். இதிலே அரபிக்கில் ஆண்களை கூப்பிடும்போது ஒரு வார்த்தையும் பெண்களை கூப்பிட்றதுக்கு ஒரு வார்த்தையும், நம்ம எப்படி தமிழில் அவனவல் அப்படிங்க வேறுபடுத்தி தானே சொல்கிறோம், அதே மாதிரியே அரபிக்லேயும் வேறுபாடு உண்டு. அது எப்படின்னு பாருங்கள். திஸ் இஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை ஆண்களை பற்றி குறிப்பிட்டு சொல்கிறோம். இவர் என்னுடைய அப்பா, திஸ் இஸ் மை ஃபாதர் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஹதா அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் மை மதர். இப்போ லேடிஸை சொல்லும்போது ஹதிஹி. மதருக்கு அரபிக்கில் வேர்டு உம்மி. ஃபாதருக்கு அபி. ஓகேங்களா. திஸ் இஸ் அபி அப்படின்னா மீனிங் திஸ் இஸ் மை ஃபாதர்னு அர்த்தம். அதாவது அவர் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்கிறது அர்த்தம். இதே பெண்களை சொல்லும்போது ஹதிஹி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தட் இஸ் பெண்களை ஆண்களை சொல்லும்போது தட் இஸ் மை பிரதர் அப்படிங்கிறத அந்த ஒரு ஆண்மகனை இண்டிகேட் பண்ணி சொல்கிறதுக்கு, குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா தலிகா பிரதருக்கு அக்கி. ஓகேங்களா. அதே மாதிரி இதே லேடிஸ் சொல்லும்போது தில்கா. அதே லேடிஸ் சொல்கிறோம் தட் இஸ் மை சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோன்னா தில்கா சிஸ்டருக்கு உக்தி அப்படி சொல்கிறாங்க. ஹுவாலாய், தீஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தோஸ்த். ஓகேங்களா. அதுக்கு ஹுவாலாய். தோஸ் தூரத்தில் இருக்கவங்களை இண்டிகேட் பண்ணி சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒலைக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியர் அப்படிங்கிறத இங்கே பக்கத்தில், இங்கே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ஹுனா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே அப்படின்னு சொல்கிறோம்ல, தூரமாக இருக்க இடங்களுக்கு அங்கே ஹுனாக்குன்னு யூஸ் பண்ணுறாங்க. சில காமன் கொஸ்டின்ஸ் கேள்வி கேட்போம்ல, அது யார் அப்படின்னு, ஹூ இஸ் திஸ் அப்படின்னு கேட்குறதுக்கு இது ஆண்மகனாக இருந்தால் ஆண்மகனை பார்த்து குறிப்பிட்டு கேட்குறதா இருந்தால் மன் ஹதான்னு சொல்லுவோம். ஒரு லேடி நிற்கிறாங்க, அவங்கள ஹூ இஸ் திஸ்ன்னு கேட்குறோம் அப்படின்னா மன் ஹதிஹி அப்படின்னு சொல்லுவோம். ஹூ இஸ் தட் மேன், அந்த ஆள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் அப்படின்னா மன் தலுக்கா அராஜுல்.
அந்த அந்த ஆள் மனிதனுக்கு வந்து ஆராஜுல்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பெண்ணுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அல்மாரான்னு சொல்கிறாங்க. மண் தில்கா அல்மாரா. தில்காங்கிறது தட்டை இண்டிகேட் பண்ணுது. இங்கே மண்ங்கிறது ஹூவை இண்டிகேட் பண்ணுது. ஹூவை வந்து ஹூவுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறது அரபிக்கில் வந்து மண்ணுன்னு. ஹூ ஆர் தீஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு மண் ஹூவலாய். ஓகேங்களா? அவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்குறதுக்கு மண் ஹூவலாய். மண்ங்கிறது ஹூங்கிற கொஷினுக்கு ஈக்குவலண்ட்டான வேர்டு. ஓகேங்களா? ஹூ ஆர் தோஸ், அவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்குறதுக்கும் மண் ஒலைக்கா. இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்குறதுக்கு தான் ஹுலாய். அவங்கெல்லாம் யார், தோஸ் தூரத்தில் இருக்கவங்க, அவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்குறதுக்கு தான் ஒலைக்கா அப்படிங்கிறது. மண் ஹுனாக் அப்படின்னா இங்கே அங்கே இருக்கிறது யார், ஹூ இஸ் தேர். மண்ங்கிறது நம்ம முன்னாடியே சொன்னதான். மண்ங்கிறது யாருன்னு இண்டிகேட் பண்ணுது தமிழில். யாருன்னு நம்ம கேட்குறோம்ல, அதுதான் அரபிக்கில் மண்ன்னு சொல்கிறாங்க. ஹூ இஸ் தேர், அங்கே யார் இருக்கா அப்படிங்கிறதுக்கு மண் ஹுனாக். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இதுதான் அரபிக்கில் யூஸ் பண்ணக்கூடிய டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். ஓகேங்களா? நிறைய பேர் என்னுடைய வீடியோஸை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸு ஃபீட்பேக்ஸ் எல்லாமே கொடுங்க. என்னுடைய வீடியோஸை அப்கிரேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். லாஸ்ட் 1 மந்தில் கிட்டத்தட்ட 7,000 வியூஸ் கிட்ட வந்திருக்கு. அனாலிட்டிக்ஸு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். கீப் சப்போர்ட் மை வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ. நன்றிகள் பல.